சைனா தாய்வான் மேலே இராணுவ தாக்குதல் நடத்தினா என்னென்ன நடக்கும்னு முழுமையாக ஒன்று பை ஒன்றா பார்ப்போம். சைனாவையும் தாய்வானையும் பிரிக்கக்கூடிய இடம் கடல் தான். சைனாவுடைய கரையிலிருந்து தாய்வானுடைய கரை வெறும் 130 கிலோமீட்டர் தான். சைனா தாய்வான் மேலே தாக்குதல் நடத்தணும்னா இரண்டே வழிகள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று கடல்வழி தாக்குதல், இரண்டாவது வான்வெளி தாக்குதல். சைனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில் கடல் இருக்கிறதுனால சைனாவால் பீரங்கிகளை கொண்டோ இல்லை தரைப்படையை கொண்டோ தாய்வானை நேரடியாக தாக்க முடியாது. சைனாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே கடலும் தாய்வானுடைய நில அமைப்பும் தான். சீன இராணுவம் தன்னுடைய கடற்படை கப்பல்களை கொண்டும் ஏவுகணைகளை கொண்டும் இராணுவ விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்டுகளை கொண்டும் தான் தாய்வான் நிலப்பரப்பை தாக்க ஆரம்பிப்பாங்க. சைனா தாய்வானை தாக்க ஆரம்பித்த செய்தி வந்த உடனே உலக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். போர் ஆரம்பித்த 1 மணி நேரத்திலேயே அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் சைனா மேலே பொருளாதார தடைகளை விதிப்பாங்க. இந்த போர் ஆரம்பித்து 12 மணி நேரத்துக்குள்ளேயே 200 லட்சம் கோடிகள் மதிப்பு உள்ள பொருளாதாரம் முழுமையாக முடக்கப்படும். இது உலகம் முழுக்க மிகப்பெரிய பொருளாதார அழிவை ஏற்படுத்தும். சைனாவுடைய தாக்குதல் ஆரம்பித்த உடனேயே தாய்வான் செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி நிறுத்தப்பட்டுவிடும். இந்த செமிகண்டக்டர் சிப் உலக பொருளாதாரத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். சைனா தாய்வானுடைய துறைமுகங்களை கப்பல் படையை கொண்டு தாக்க ஆரம்பிப்பாங்க. உள்ளே இருந்து எந்த கப்பலும் வெளியே போகவும் முடியாது, வெளியிலேருந்து கப்பல்கள் உள்ளேயும் வர முடியாது. உலகத்தோடைய டெக்னாலஜியை இந்த சின்ன நாட்டுக்குள்ளே முடக்கப்படும். அதுக்கு பிறகு அமெரிக்கா சைனா மேலே மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும். உலக வங்கிகளோட பணம் பரிவர்த்தனையை நிறுத்தும். சைனாவுடைய எல்லா ஏற்றுமதி இறக்குமதியையும் தடை செஞ்சிடும். சைனா பல லட்சம் கோடிகள் நஷ்டமடையும். தாய்வானுக்கு அமெரிக்கா நேரடியாக இராணுவ உதவிகளை செய்ய ஆரம்பிக்கும். தாய்வானை அமெரிக்கா தனி நாடுன்னு முழுமையாக அங்கீகரிக்கும். தாய்வானுடைய ஏர்ஸ்பேஸை அமெரிக்காவுடைய அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்கள் பாதுகாக்க ஆரம்பிக்கும். சைனாவுடைய போர் விமானங்களால் அமெரிக்காவுடைய அதிநவீன போர் விமானங்களான F-35 லைட்னிங், F-22 ராப்டார், F-16, F-18 சூப்பர் ஹார்னட், FH பேண்டான் போன்ற விமானங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. சைனாவால் தாய்வான் ஏர்ஸ்பேஸை அமெரிக்காவை மீறி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. சைனாவுடைய சில அதிநவீன போர் விமானங்களை அமெரிக்கா போர் விமானங்கள் தாய்வான் ஏர்ஸ்பேஸில் சுட்டு வீழ்த்திடும். இரண்டாவது கடற்படை. சைனாவுடைய கடற்படை தான் உலகத்திலேயே வலிமையான கடற்படை. அமெரிக்காவுடைய கடற்படையால் சைனாவுடைய கடற்படையை ஈஸ்ட் சைனா சீல தோற்கடிக்க முடியாது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தாய்வானோட துறைமுகங்களும் முக்கியமான தொழிற்சாலைகளும் TSMCயும் சைனாவுக்கு பக்கத்திலேயே இருக்குது. சைனா பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டும் க்ரூஸ் மிசைல்களை கொண்டும் தாய்வானில் இருக்கிற அமெரிக்கா மற்றும் நேட்டோவுடைய ரேடார்களையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் முக்கிய இராணுவ தளங்களையும் தாக்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவுடைய பேட்ரியாட், தாடு போன்ற அதிநவீன ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்கள் சைனாவுடைய 70% பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வானத்திலேயே சுட்டு வீழ்த்திடும். மீதி இருக்கக்கூடிய 30% பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாய்வானுடைய முக்கிய தளங்களை அழிச்சிடும். இது கடுமையான போராக மாறும். தாய்வானும் அமெரிக்க இராணுவமும் பதிலுக்கு சில பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் கொண்டு சைனாவுடைய கடற்படைகளை தாக்கும். மிசைல் டெக்னாலஜின்னு பார்த்தா சைனா கிட்ட மிகப்பெரிய அளவில் மிசைல்கள் இருக்குது. ஆனால் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்னு பார்த்தா HQ-19, HQ-26ன்னு இந்த ரெண்டும் தான் அட்வான்ஸான ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் மிசைல்கள். சைனாவுடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நேட்டோவுடைய மிசைல்களை டிடெக்ட் பண்ணும். ஆனால் எல்லா மிசைல்களையும் டிடெக்ட் பண்ணுமானா அது தெரியாது. அமெரிக்காவுடைய ஹைமார்ஸ் போன்ற மிசைல்கள் மிக துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடியது. அமெரிக்கா நேட்டோவுடைய மிசைல்கள் சைனாவுடைய கடற்படையை பெரிய அளவில் அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய இராணுவம் பெரிய அழிவை சந்திக்கும். இந்த போர் பல வருடங்களுக்கு நீடிக்கும். அமெரிக்க இராணுவமும் மிகப்பெரிய அளவில் அழிவை சந்திக்கும். அமெரிக்கா மற்றும் நேட்டோவுடைய கடற்படையும் பெரிய அளவில் கடலில் மூழ்கடிக்கப்படும். தாய்வான் முழுமையாக அழிக்கப்பட்டு பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள ரேடார்கள், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃபைட்டர் ஜெட்டுகள், ஹெலிகாப்டர்கள், டேங்குகள் எல்லாமே 2 பக்கமும் அழிக்கப்படும். இதுவரை உலகம் சந்திக்காத மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை சந்திக்கும். திரும்ப மீண்டு வரவே முடியாத பொருளாதார பின்னடைவையும் சந்திக்கும். இது மிகப்பெரிய உலகப் போராக மாறும். இது சைனா தாய்வானோட மட்டும் முடியாமல் ஜப்பான், சவுத் கொரியான்னு எல்லா நாட்டுக்குமான போராக மாறும்.
சைனா தாய்வானுடைய துறைமுகங்களை முற்றிலுமாக மூடினால் நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், காரு, பஸ்ஸு, டிவி, இன்னும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் முதற்கொண்டு எல்லா பொருட்களுடைய உற்பத்தியும் முழுமையாக நிறுத்தி வைக்கப்படும். இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, தாய்வான் செமிகண்டக்டர் சிப்புக்கு ஆல்டர்னேட்டுன்னு ஒன்று கிடையாது. பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்குது. ஆனால் இந்த செமிகண்டக்டர் சிப்புக்கு பதிலாக உலகத்தில் வேறு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. எந்த பொருட்களும் இந்த செமிகண்டக்டர் சிப் இல்லாமல் இயங்காது. இந்த போருக்கு பிறகு உலக பொருளாதாரம் பழைய நிலைமைக்கு திரும்புவதுங்கிறது சாத்தியமற்றது.